மனிதனின் நிரந்தர தேடல். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை விருத்தி செய்தல். இறைவன் குறிப்பிட்ட தேக, மன மற்றும் ஆன்மீக சக்திகளின் உரிமையை மனிதனுக்கு அளித்து பூவுலகிற்கு அனுப்பினான். இவற்றை அவன் உபயோகித்து புத்திசாலித்தனமான பயன்பாட்டின் மூலம் அவன் கருதிய திட்டவட்டமான பலன்களை விளைவிக்க முடியும். இயந்திரங்களை இயக்கும் சக்தி மின்சாரமாகும். அத்துடன் இறைவன் நமக்கு அளித்துள்ள இந்த சிக்கலான மனித இயந்திரம் மென்மையான சதையினால் மூடப்பட்ட அசையும் எலும்புகளின் கட்டமைப்பையும் கோடிக்கணக்கான செல்களையும் கொண்டுள்ளது. இது நரம்புகளினும் மின் கம்பிகளின் வழியாக மின்சாரம் போன்று பாய்கின்ற அறிவார்ந்த உயிர் சக்தியாகிய பிராணனால் இயக்கப்படுகிறது. குழந்தை பருவத்தில் தேகம் அதிகமாக மனதை ஒத்து செயல்படுகிறது. அது தேகத்தை மிக சுலபமாக தன் கட்டளையை நிறைவேற்றுமாறு செய்ய முடியும். ஆனால் காலம் செல்ல செல்ல குழந்தை பல வகையான பழக்கங்களை வளர்த்து கொள்ளும் போது தேகமும் மனமும் அதே இணக்கத்துடன் முன்பு போல் செயல்படுவதில்லை. நான் அடிக்கடி குறிப்பிட்டது போன்று புத்த உடல் இறை உணர்வு நிலையில் ஒரு கனவு மட்டுமே என்றாலும் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய காலம் வரை அது உங்களுடைய மனதின் கட்டளைக்கு உட்பட்டிருக்க வேண்டும். தொல்லைகள் தேகத்தை எப்பொழுதும் தாக்கும். ஏனென்றால் இது வாழ்க்கையின் ஒரு நியதி. இன்னல்கள் இருப்பினும் புற நிலைமைகளால் மனம் பாதிக்கப்படாதபடியான மன நடுநிலையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். உங்கள் அழியும் தேகத்தினுள்ளே மாசுபடாத ஓர் அழிவற்ற ஆன்மா உள்ளது. தேகம் புலன் உணர்வுகளின் ஒரு தொகுப்பு மட்டுமே. புலன்களின் உணர்வுகளை வெட்டி எறிவது சுலபமானதல்ல. எனினும் நீங்கள் மெய்ப்பொருளுடன் ஒன்றாகியுள்ள ஓர் ஆன்மா என்ற உணர்வு நிலையில் எப்பொழுதும் தொடர்ந்து இருப்பதன் மூலம் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியும். மனமானது தேகம் மற்றும் அதன் தேவைகளால் கிட்டத்தட்ட முழுவதுமாக அதிகாரம் செலுத்தப்படும் பொழுது பெரும்பாலான மனிதர்களிடையே இவ்வாறே நிகழ்வதால் சிறிய விஷயங்களில் மனதை தேகத்திலிருந்து படிப்படியாக பிரிக்க ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு மகா மனிதனுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் என்னவெனில், சாதாரண மனிதன் தான் காயப்படும் பொழுது அழுது துன்புறுவதற்கு இடம் கொடுக்கிறான். ஆனால் யோகியானவன் தான் தேகமல்ல, அதனின்று தனித்திருக்கிறோம் என்ற உணர்வு நிலையில் வேரூன்றியுள்ளான். இந்த ஞானம் என்னிடம் எல்லா நேரத்திலும் உள்ளது. சில சமயங்களில் நான் நடந்து சென்று கொண்டிருப்பதை காண்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு தேகமில்லை என்றும் அறிகிறேன். தெய்வீக உணர்வு நிலையில் நீங்கள் ஆன்மா என்ற வகையில் உங்களுக்கு கைகளோ கண்களோ செவிகளோ அல்லது கால்களோ இல்லை. மேலும் இந்த ஸ்தூல சேர்க்கைகளுக்கு எந்த தேவையும் இல்லை. இருந்தும் நீங்கள் இந்த தேக உபகரணங்களை பயன்படுத்தவும் அசைக்கவும் முடியும் என்று அறிகிறீர்கள். மனோசக்தியை மட்டும் கொண்டு கேட்கவும் காணவும் நுகரவும் தொடவும் முடியும். உதாரணமாக, ஞானத்தினால் செவிமடுக்கும் நிலையில் ஒருவர் அக சக்தி மூலம் கேட்கிறார். அநேக மகான்கள் கடவுளின் குரலையோ அல்லது அவனது தேவ தூதர்களில் ஒருவர் அவர்களை வழிநடத்தும் குரலையோ கேட்கின்றனர். அவர்கள் செவிகள் மூலம் அல்லாது மனத்தினாலேயே கேட்கின்றனர். இப்படியான ஓர் உணர்வு நிலை உண்மையான ஓர் அனுபவமாகும், கற்பனை அல்ல. ஆனால் நீங்கள் தியானத்தால் அன்றி அது உங்கள் அனுபவம் ஆக முடியாது. பெரும் பக்தியுடன் நீங்கள் தியானம் செய்வீர்களானால் என்றோ ஒரு நாள் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத போது அதே அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். அத்துடன் நான் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தேகம் பொய்யானது என்ற இந்த உண்மையை இறைவன் எனக்கு தொடர்ந்து காட்டிய வண்ணம் உள்ளான். இத்தேகம் துன்பப்பட்டாக வேண்டும் என்றும் கூட எனக்கு காட்டியுள்ளான். ஆனால் இப்பூத உடல் அனுபவிக்க இருக்கும் உடல் ரீதியான துன்பத்திற்கும் எனது உணர்வு நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மற்றவர்களின் எதிர்மறை கர்மவினை பயனை ஏற்பதிலிருந்து வருகிறது. மேலும் துக்கத்தை உண்டாக்கும் அகந்தையின் ஆசைகளுடன் அதற்கு எந்த தொடர்பும் இல்லை. உலகிற்கும் மற்றவர்களுக்கும் இந்த உடல் கொஞ்சம் நன்மையை செய்யுமானால் அது நல்லது. தனது தேகத்திற்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றி ஒரு குருவானவர் கவலைப்படுவதில்லை. மற்றவர்கள் நன்மை அடைவதற்காகவே அவர் அதை காக்கின்றார். சாதாரண மனிதன் உறக்கத்தில் இருக்கும் ஒரே சமயம்தான் தேக உணர்வில்லாதவனாக இருக்கிறான்.
இருப்பினும் விழித்தெழுந்ததும் அவன் எவ்வளவு நன்றாக அல்லது குறைவாக உறங்கினான் என்பதை பற்றி உடனே அறிகிறான். சில உலகவாதிகள் நாம் உறக்கத்தில் இருக்கும்போது நாம் முழுவதுமாக நினைவிழந்து இருக்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இது உண்மை அல்ல. விழித்தவுடன் நாம் எவ்வளவு நன்றாக அல்லது மோசமாக உறங்கினோம் என்பதை உறக்கத்தின் போது நாம் சுய நினைவுடன் இருந்தாலன்றி எப்படி அறிய முடியும்? தேகம் இல்லாமல் மனம் இருக்க முடியும் என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். தேகத்தையும் மனதையும் விவேகமும் இச்சா சக்தியும் ஆளுகின்றன. அப்படியெனில் தேகத்தையும் மனதையும் ஆட்சி செய்யும் பிரதான சக்திகள் எவை? விவேகமும் இச்சா சக்தியும். விவேகம்தான் ஆன்மாவின் உள்ளுணர்வு சார்ந்த உண்மையின் நேரடியான அறிவு. போரின் போது குண்டுகளை எங்கே செலுத்துவது என்பதை நிர்ணயிக்க துப்பாக்கிக்கும் இலக்கிற்கும் இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இலக்கு தூரம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் துப்பாக்கிகள் பயனளிக்கும் வகையில் சுடப்படுகின்றன. விவேகம்தான் இலக்கு தூரத்தை கண்டுபிடிக்கும் கருவி. மேலும் உங்கள் இச்சா சக்தியானது உங்கள் விவேகத்தின் கட்டளைகளுக்கு ஏற்ப உங்கள் இலக்குகளை அடைவதற்கான சுடுகின்ற சக்தியை தருகிறது. உங்கள் இச்சா சக்தி எப்பொழுதும் விவேகத்தால் வழிநடத்தப்பட வேண்டும். ஒன்று இல்லாத மற்றொன்று ஆபத்தானது. உங்களுக்கு விவேகம் இருந்து ஆனால் அதன் கட்டளைப்படி நிறைவேற்ற போதிய இச்சா சக்தி இல்லையெனில் அது உங்கள் நலத்திற்கு தீங்கிழைக்கும். உங்களுக்கு வலிமையான இச்சா சக்தி இருந்தும் விவேகம் இல்லையெனில் குறி தவறி சுடப்பட்டு உங்களையே அழித்துக் கொள்வதற்கு எல்லா வாய்ப்பும் உள்ளது. உங்கள் மதிநுட்பம் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான செயலை உங்களுக்கு காட்ட தவறினால் அது உண்மையான விவேகத்தினால் வழி நடத்தப்படவில்லை. உங்கள் ஆன்மாவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கான இச்சா சக்தியின் வலிமையை அது ஊக்குவிக்காவிடில் அப்பொழுது அந்த மதிநுட்ப சக்தி தனது உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறது. இந்திரியங்கள் உடலினும் பெரிதாம், அவற்றினும் மேலானது மனம். புத்தியோ மனத்தை விட பெரியது. புத்திக்கும் மேலானவன் அவன் ஆன்மா. இப்படியாக பகவத்கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 42 உள்ளது. அநேக மக்கள் தானாக இயங்கும் இயந்திரங்களைப் போன்று உள்ளனர். அவர்கள் காலை உணவு உண்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், மதிய உணவு உண்கிறார்கள், மீண்டும் வேலை செய்கிறார்கள், இரவு உணவிற்கு வீட்டிற்கு வருகிறார்கள், தொலைக்காட்சி பார்க்கிறார்கள், அத்துடன் உறங்க செல்கிறார்கள். பின்னர் தேக இயந்திரம் இரவில் நிறுத்தப்படுகிறது. இந்த முறையில் வாழ்பவர்கள் தங்களுடைய பெரும்பாலான செயல்களை ஒரு பழக்க ரீதியில் செய்து கொண்டும் தங்களுடைய கடமைகளை எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட முறையில் நிறைவேற்றி கொண்டும் இயந்திரத்தனமான இச்சாசக்தியை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் இச்சாசக்தியை உணர்வு பூர்வமாக செயலாக்க சிறிதளவே முயற்சி எடுக்கிறார்கள் அல்லது முயற்சியை எடுப்பதில்லை. உண்மைதான், அவர்கள் எல்லா நேரமும் இந்த பழக்கமான செயல்களை ஆற்றுவதற்கு தங்கள் இச்சாசக்தியை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது வெறும் இயந்திரத்தனமான இச்சாசக்தி ஆகும். அது செயல் வலிமை வாய்ந்த இச்சாசக்தி அல்ல. உடல் ரீதியான இச்சாசக்தியின் முதல் வெளித்தோற்றம் ஆகும். மானிடர்கள் பிறக்கும்போது இச்சாசக்தியின் ஆரம்ப வெளித்தோற்றம் குழந்தையின் முதல் அழுகையாகும். அது நுரையீரல்களை திறந்து சுவாசம் ஆரம்பிக்க வழிவகுக்கின்றது. ஆன்மாவானது பலவீனமான சிறிய குழந்தை உடலில் அடைபட்டிருப்பதை விரும்பவில்லை என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். அந்த வடிவத்தில் அதன் முதல் அனுபவம் அழுகையாகும். மனித வடிவில் மீண்டும் பல போராட்டங்களுக்கு உள்ளாக வேண்டும் என்று ஆன்மா உணர்ந்து கொண்டு அது கூறுகிறது, இறைவா, ஏன் என்னை மீண்டும் இங்கே வைத்தாய்? பிறக்கும் நேரத்தில் பல குழந்தைகளின் கைகள் கோர்த்தபடி உள்ளன. அவர்களது ஆன்மா இறைவனை இவ்வாறு தொழுத வண்ணம் பிரார்த்தனை செய்கிறது, ஓ பரம்பொருளே, இந்த பிறவியில் என்னை விடுவிப்பாய். இச்சா சக்தி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய காரணியாகும். அதன் சக்தி மூலம் நீங்கள் இறை ஞானத்தின் உச்சிகளை அடையவோ அல்லது அறியாமையின் மிக ஆழ்ந்த நிலைக்கு செல்லவோ முடியும். புதிதாக பிறந்துள்ள குழந்தையின் அழுகை உடல் ரீதியான இச்சாசக்தியின் வெளிப்பாடாகும். குழந்தையானது தான் உணரும் அசௌகரியத்தை அகற்ற இச்சிக்கிறது. பெரும்பாலானோர் அந்த குழந்தை பருவ நிலையிலிருந்து மேலெழவே இல்லை. அவர்கள் எந்த ஒரு அசௌகரியமானாலும் உடனடியாக அதனின்று விடுபட விரும்புவதுடன் தம்மை கவரும் எதையும் பார்த்த போதெல்லாம் அதற்காக அழுகிறார்கள். அது இல்லாது நம்மால் வாழ முடியாது என்பதால் அதை தாம் பெற்றாக வேண்டும் என நினைக்கிறார்கள். இவ்வாறாக புலன்களால்
அடக்கப்பட்டுள்ள இச்சாசக்தியானது உடல் ரீதியான இச்சாசக்தி, புலன்களின் உத்தரவுகளை பின்பற்றுகின்ற தேக பிணைப்புடைய இச்சாசக்தி என அழைக்கப்படுகிறது. எந்தவிதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்துதல் பயங்கரமானதாகும். ஏனென்றால் அது இச்சாசக்தியை தேகத்திற்கு அடிமைப்படுத்தி விடுகிறது. போதைப் பொருள் பயன்படுத்திய ஒரு மனிதரை ஒரு சமயம் எனக்கு தெரியும். நாள் முழுவதும் ஒரு மயக்கத்தில் அவர் உறங்கி கிடப்பார். அந்த அடிமை தளத்திலிருந்து வெளிவர அவருக்கு பல வருடங்கள் பிடித்தன. போதைப் பொருளை உபயோகிப்பது மெய்ப்பொருளுக்கு எதிரான மாபெரும் பாவங்களில் ஒன்றாகும். குடியும் அதே மாதிரிதான். இரண்டும் இச்சாசக்தியின் அழிவிற்கு ஒப்பாகும். மகா ஞானிகள் அவைகளுக்கு எதிராக எச்சரித்துள்ளனர். எந்த சூழ்நிலையிலும் சபலத்திற்கு உட்பட உங்களை அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் மிக குறுகிய காலத்தில் நீங்கள் இழக்கப்பட்டு விடுவீர்கள். குடியும் போதைப் பொருட்களும் ஆன்மாவிற்கு எதிரான பாவங்கள். ஏனென்றால் அவை இச்சாசக்தியை முடக்கிவிடும். அச்சக்தியின்றி ஆன்மா ஞானம் மற்றும் வீடு பேறு சாத்தியமாகாது. அநேகர் உடல் ரீதியான இச்சாசக்தியால் பிணைக்கப்பட்டுள்ளனர். பிராணனை கட்டுப்படுத்தி அதற்கு மனித இயந்திரத்தை திறமையுடன் இயக்கும் ஆற்றலை தரும் அந்த சக்தியே வலிமையான பழக்கங்களான குடி அல்லது வெறுப்பு ஆகியவை ஆட்கொள்ளும் போது அழிக்கப்பட்டு விடுகிறது. அத்துடன் அவை நிலை பெற்று விட்டவுடன் அவைகளை வெல்வது கடினம். நீங்கள் எதிர்க்கப்படும் பொழுதெல்லாம் கோபத்தை காட்டும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வேறு வகையில் நடக்க விரும்பினாலும் அப்பழக்கத்தையே பின்பற்றுவீர்கள். பழக்கமானது சொர்க்கத்தின் மிக உன்னத கொடையை இச்சா சக்தியை எதன் மூலம் உங்கள் சொந்த முக்தியை நாட முடியுமோ அதனை அழித்து விடுகிறது. விவேகமில்லையேல் இச்சாசக்தி பழக்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. கடவுளும் சொர்க்கமும் நம் மீது திணிக்கப்படுமானால் நாம் அவர்களது அடிமைகளாக இருப்போம். ஆனால் இறைவன் நமக்கு நல்லதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ, தீயதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ செய்யும் சுதந்திர விருப்பத்தை அளித்துள்ளான். ஃப்ரீவில். இந்த தேர்வு செய்யும் பணிக்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் சக்திகள் விவேகம் மற்றும் இச்சா சக்தி ஆகும். உங்கள் இச்சா சக்தி மீது உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளதா அல்லது இல்லையா என்பதை கண்டுபிடியுங்கள். கெட்ட பழக்கங்களினால் உங்கள் இச்சா சக்தி பலவீனமுற அனுமதியாதீர்கள். உடல் ரீதியான இச்சா சக்திக்கு அடுத்து வருவது பழக்கத்தினால் கட்டுண்ட இச்சா சக்தி ஆகும். விவேகத்தால் வழிநடத்தப்பட்டாலன்றி உங்களுடைய இச்சா சக்தி இந்த இரண்டாவது நிலைக்கு தானாகவே செல்கின்றது. சில சமயங்களில் ஒரு நல்ல மனிதரின் குழந்தை உண்மை பேசும் தன்மையும் நல்ல பழக்கங்களும் இல்லாமல் உள்ளது. நிச்சயமாக நல்லவனாக இருக்க கற்றுக்கொள்ள குழந்தை எல்லா சந்தர்ப்பங்களையும் பெற்றிருக்கிறது. இருந்தும் தனது சொந்த இச்சாசக்தியை உபயோகிக்க தொடங்கும் வயதை அடைந்ததும் எல்லா விதமான தீய செயல்களிலும் ஈடுபடுகின்றது. ஏன்? பொதுவாக இப்படிப்பட்டவர்களின் விஷயங்களில் கடந்த பிறவிகளிலிருந்து வந்துள்ள குழந்தையின் இயல்பு கர்ம வினைப்படி தீய சிந்தனைகள் மற்றும் பழக்கங்களை சார்ந்துள்ளது. இப்பிறவியில் தனது குடும்பத்தின் பயிற்சி மூலமாக நல்ல செயல்களை செய்ய குழந்தை கற்றுக்கொள்கிறது. ஆனாலும் அவைகள் அதனுடைய உண்மையான இயல்பின் மீது மட்டுமே திணிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவனது இச்சா சக்தி ஆன்ம விவேகத்தாலும் உண்மையான புரிந்து கொள்ளுதலினாலும் அல்லாமல் இயந்திரத்தனமான நல்ல பழக்கங்களால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால் அவன் தனது குடும்பத்தின் நல்ல தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கும்போது சபலங்களுக்கு அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். திருடர்களையும் பழக்க குடிகாரர்களையும் தமது வாழ்க்கை முறையை அவர்கள் விரும்புகிறார்களா என வினவினால் இல்லை என பொதுவாக பதிலளிப்பர். தமது தவறான செயல்களை ஆரம்பித்த போது தாம் இன்பமாக இருப்போம் என அவர்கள் எண்ணினர். அதன் விளைவுகள் தமக்கு தீங்கிழைக்கும் என அவர்கள் உணரவே இல்லை. இந்த காரணத்தால் தவறு செய்த மனிதர்களுக்காக நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் அவர்களுக்காக அழுகிறேன். இறைவனின் கருணை இல்லை எனில் எனக்கும் அதே கதிதான். தீமை ஒரு விதமான போதை பொருள் கலந்தது. இதனால் தான் தவறு செய்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வதற்கான இடங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும்.
சிறைச்சாலை சீர்திருத்தத்திற்கு உகந்த ஓர் இடமல்ல. இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடன் கலந்து பழக வேண்டும். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் உங்களுடைய இச்சா சக்தியின் வலிமையை திருட முயலும் சூழ்நிலை திருடர்களாகும். ஆனால் உங்களால் அல்லாது வேறு எவராலும் உங்கள் இச்சா சக்தியை உங்களிடமிருந்து அகற்றிவிட முடியாது. குழந்தை தனது சொந்த வழியையே விரும்புகின்றது. அக்குழந்தை பெரியவனாகும் போது அவனுடைய இச்சா சக்தி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விவேகத்தால் வழி நடத்தப்படாமல் இருந்தால் தான் ஆசைகளுக்கு அடிமையாக உள்ளதை அவன் காண்கிறான். நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரிந்தவற்றையும் பிற்காலத்தில் உங்களுக்கு துக்கத்தை கொணரும் என்று நீங்கள் அறிந்தவற்றையும் இன்று செய்து கொண்டிருக்கவில்லையா? புலன்களின் அளவு கடந்த கிளர்ச்சி இச்சா சக்தியை பலவீன முறச் செய்கின்றன. எனவே எந்த பொருளுக்காகவும் செயற்கையான தீவிர ஆசையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். குறிப்பிட்ட ஓர் உணவை நீங்கள் அதிக அளவு விரும்புகிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். இனிமேல் அது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும் அளவிற்கு உங்களுடைய இச்சா சக்தி இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பங்கள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பதால் எதை நீங்கள் உண்மையாக விரும்புகிறீர்கள் அல்லது விரும்பவில்லை என்பதை கூறுவது சாத்தியமில்லை. உங்களை நீங்கள் ஆராய்ந்தால் விருப்புகள் அல்லது வெறுப்புகள் விஷயத்தில் நாம் அனைவரும் பித்து பிடித்தவர்களாய் உள்ளோம் என்பதை காண்பீர்கள். சிலவற்றை ஏன் விரும்புகிறோம், மற்றவர்களை ஏன் விரும்புவதில்லை என்று நமக்கு தெரிவதில்லை. எதை நீங்கள் விவேகத்தின் விளைவாக விரும்புகிறீர்கள் என்பதும் எதை நீங்கள் உடல் ரீதியான பழக்கங்களின் விளைவாக விரும்புகிறீர்கள் என்பதும் இரண்டு தனித்தனி விஷயங்கள். ஏதாவது ஒன்றை நான் விரும்பவும் அடுத்த நிமிடம் அதை நான் வெறுக்கவும் என்னை செய்ய வைக்க என்னால் முடியும். விவேகியானவன் முதலில் தான் செய்ய போவது சரியா என்பதை தீர்மானிக்கிறான், பிறகு செயல்படுகிறான். ஆனால் அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பு அது தவறென்பதை கண்டதும் தனது தவற்றை உடனேயே ஒப்புக்கொள்கிறான். உங்கள் இச்சா சக்தியை முரட்டு பிடிவாதமாக இருப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். சில மனிதர்களுடன் நீங்கள் 1 மணி நேரம் பேச இயலும். அவர்கள் உங்களுடன் ஆமோதிப்பது போல தோன்றுவார்கள். பிறகு அவர்கள் மறுபக்கமாக திரும்பி நீங்கள் கூறியதற்கு நேர்மாறாக பேசுவார்கள். அவர்களது சொந்த போக்கை கைவிட அவர்கள் விரும்புவதில்லை. அது இச்சா சக்தி அல்ல, அகந்தையின் பாலுள்ள அடிமைத்தனம். இத்தகைய அடிமைகளை உங்களை சுற்றி நீங்கள் காணலாம். நாம் சுதந்திரமானவர்கள் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இச்சா சக்தி சங்கிலியால் கட்டுண்டுள்ளது. அவர்கள் தமது நல்ல அல்லது தீய பழக்கங்களால் வழிநடத்தப்பட்டு இயந்திர கதியில் செயல்புரிகின்றனர். ஆனால் தீயவை எனது மகிழ்ச்சிக்கு எதிராக செயல்படுவதால் நான் தீயவையிலிருந்து விலகி உள்ளேன் அல்லது நான் நல்லவனாக உள்ளேன். நான் கட்டாயப்படுத்தப்படுவதால் அல்ல, மாறாக நல்லவை என்றும் மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் என்பதனால் என்று நீங்கள் கூற முடியுமானால் அது விவேகம். அத்தகையதுதான் என் குருதேவரின் பயிற்சி. ஒன்றை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இச்சா சக்தி விவேகத்தால் வழிநடத்தப்பட்டால் அது நமது வாழ்வில் ஆக்கப்பூர்வமான சிலவற்றை உண்டாக்கும். உமது தேகத்தை கைவிடும் அவசியம் இருந்தாலும் அதை ஒருவர் முழு மனதுடன் செய்ய முடிந்தால் அப்பொழுது மானுட இச்சா சக்தியானது பரம்பொருளுடன் முழுவதுமாக இசைந்து தெய்வீக சித்தமாக மாறிவிடுகிறது. இச்சா சக்தியின் வளர்ச்சி நிலைகள். பிறந்த பச்சை குழந்தை பருவத்தின் உடல் ரீதியான இச்சா சக்தியிலிருந்து குழந்தை பருவத்தின் சிந்தனையற்ற இச்சா சக்திக்கு நிலைக்கு மனிதன் முன்னேறுகிறான். அதாவது தனது தாய்க்கு கீழ்ப்படிதலை வழக்கமாக கொண்டு அவள் சொல்லும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் நிலை. சிந்தனையற்ற இச்சா சக்திக்கு அடுத்து வருகிறது குருட்டுத்தனமான இச்சா சக்தி. அவன் தாயின் இச்சா சக்தியிலிருந்து விலகி தனது சொந்த இச்சா சக்தியின் வலிமையை உணர ஆரம்பிக்கிறான். இது இளமை பருவத்தில் நிகழ்கிறது. அவன் தனது சொந்த இச்சா சக்தியை சோதித்து தனது மனம் விரும்புவதை பெற அதை உபயோகிக்க தொடங்குகிறான். நான் குழந்தையாக இருந்தபோது ஒரு சைக்கிளை விரும்பி அது கிடைக்க பெற்றேன். அதன் பின்பு ஒரு குதிரைக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. இருப்பின் வெகு காலம் சென்ற பின்பு அதை நான் பெற்றது உண்மை. நான் பெற்றிருந்த ஒவ்வொரு ஆசையும் ஆண்டவனால் நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பிய ஒவ்வொன்றும் என்னை வந்தடைந்தது. அது இறைவனின் ஆசியாகும்.
எனது இச்சா சக்தியை உபயோகித்து என் விருப்பத்தை செயலாக்குவதற்கு முன் அது சரியானதுதான் என்பதில் நான் எப்பொழுதும் மிக்க கவனமாய் இருந்தேன். நல்ல விஷயங்களில் விடாப்பிடியாக இருப்பது நல்லது என்றாலும் அப்படி அல்லாதவற்றில் ஒருபோதும் பிடிவாதம் கூடாது. நீங்கள் தவறாக உள்ள போது உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறான விஷயங்களுக்கு உங்கள் இச்சா சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்களை குருடாக்காமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் குருட்டுத்தனமான இச்சா சக்தியிலிருந்து சிந்திக்கும் இச்சா சக்திக்கு முன்னேறுகிறீர்கள். நான் வெறும் 11 வயதானவனாக இருந்த சமயம் என் தாயார் இறந்த பிறகு நான் மிகவும் சோக வயப்பட்டிருந்தேன். அப்பொழுது எனது மூத்த சகோதரி ரோமா என்னை வழிநடத்த விரும்பினாள். மற்றவர்கள் பலவந்தத்தை பயன்படுத்த முயன்றார்கள். ஆனால் ரோமா அன்பினால் என்னை வென்றாள். போய்விடு போய்விடு என்று நான் பிடிவாதமாக சொல்லிக் கொண்டிருந்த போது கூட அவளுடைய விருப்பங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருப்பதை கண்டேன். ஒரு மகானின் இயல்பு ஒரு மலரை போன்று மென்மையானது. ஆனால் அது அவர் ஏதோ சில நல்லவற்றை பற்றி தீர்மானித்து விடும் பொழுது இடியை விட வலிமையுள்ளதாகிறது. ஏனெனில் அவரது இச்சாசக்தி விவேகத்தால் வழிநடத்தப்படுகிறது. என்னிடம் மேலான ஒரு கருத்து உள்ளது என்று நான் உணர்ந்தவுடன் என் குருதேவரை நம்ப செய்வது மிக எளிதான காரியமாக இருக்கவில்லை. என்றாலும் நான் ஒரு மாறுபட்ட கோணத்திலிருந்து உரைக்கிறேன் என்பதை அவர் கண்டவுடன் அவர் கூறுவார், நீ சொல்வது சரி, நாம் அந்த முறையில் செய்வோம். ஆனால் நான் தவறாக இருக்கும் பொழுது அவரை அசைக்கவே முடியாது. நீங்கள் கற்பனை செய்யக்கூடியவற்றில் அதி அற்புதமான கருவி சிந்திக்கும் இச்சாசக்தி தான். நீங்கள் ஆளப்படுவது சிந்திக்கும் இச்சா சக்தியாலா அல்லது குருட்டு இச்சா சக்தியாலா அல்லது தேக ரீதியான இச்சா சக்தியாலா? சிந்திக்கும் இச்சா சக்தியானது விவேகத்தை நோக்கிய மார்க்கமாகும். திரைப்படத்திற்கு போயாக வேண்டும் என்று உங்கள் மனதில் ஒரு கருத்து உதிக்கும் போது அது தேக ரீதியான இச்சா சக்தியாகும். பரவாயில்லை, நான் மற்றொரு சமயம் செல்வேன் என நீங்கள் தீர்மானிக்கும் போது அது சிந்திக்கும் இச்சா சக்தி ஆகிறது. பழக்கத்தினால் வழி நடத்தப்படாது உள்ள இச்சா சக்தி சிந்திக்கும் இச்சா சக்தியாகும். நீங்கள் புகைப்பிடிக்க விரும்பாவிட்டால் புகைப்பிடிக்க கூடாது. நீங்கள் பசியை உணரவில்லை எனில் வெறும் பழக்கம் காரணமாக சாப்பிடாதீர்கள். உணவு உண்பதை தவிர்க்க நான் விரும்பும் பொழுதெல்லாம் என்னை எவரும் உண்ணும்படி தூண்ட முடியாது. கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான பழக்கங்களில் மற்றொன்று கடுமையான பேச்சாகும். மற்றவர்களிடம் இரக்கமற்று பேசுவது உங்களுடைய இச்சா சக்தியை செயலிழக்க செய்கின்றது. ஒருபோதும் கோபமடையவராக இருக்காதீர்கள். நீங்கள் கோபமுறும் தருணங்களில் உங்களுடைய முகத்தை நீங்கள் விகாரப்படுத்துகிறீர்கள். உங்களை சந்திக்கும் ஒவ்வொருவரும் நான் அவரை மீண்டும் பார்க்க வேண்டும் என உங்களை பற்றி கூறும் வகையில் அன்புடனும் கனிவுடனும் இருங்கள். உங்களுடைய பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது உங்களை பற்றிய மற்றவர்களின் கருத்துகளால் நீங்கள் மிகவும் பாதிக்கப்பட மாட்டீர்கள். நான் ஒரு சிறிய குழந்தையாக இருந்த போதே கோபத்தை கைவிட்டேன். ஆனால் இறைவன் என்னிடம் பயிற்சிக்காக எவரை அனுப்பி வைத்துள்ளானோ அதை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களை கடும் வார்த்தைகளால் நான் அடிக்கடி ஒழுங்குபடுத்துகிறேன். புரிந்து கொள்ளாதவர்களிடம் நான் ஒருபோதும் எதையும் சொல்வதில்லை. இச்சா சக்தி எவ்வளவு அதிசயமானது என்பதை காணுங்கள். சிந்திக்கும் இச்சா சக்தியை நீங்கள் வளர்த்து கொண்ட பின்பு நீங்கள் நியாயப்படுத்த தொடங்குகிறீர்கள். இந்த சக்தியினால் ஏதாவது உபயோகமில்லதை உண்டாக்க வேண்டும். மேலும் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற முயல்கிறீர்கள். அந்த சக்தியை கொண்டு ஆரோக்கியத்தை பற்றி அல்லது பண விஷயங்களை பற்றிய அல்லது ஒரு பழக்கத்தை கட்டுப்படுத்துவது பற்றிய பிரச்சனையையோ அல்லது இறைவனை அறியும் ஆவலை பற்றியோ தீவிரமாக சிந்திக்கிறீர்கள். நீங்கள் சங்கல்பித்து வெற்றி கிட்டும் வரை செயல்பட்டால் நீங்கள் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை அடைந்து விட்டீர்கள். உலகம் உங்களை வஞ்சிக்க முயலும். வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் இறைவனிடமிருந்து விலகிச் செல்ல உங்களை தூண்டுகின்றன. தொடக்கத்தில் பெரும்பாலான பக்தர்கள் வீழ்ந்து விடுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் தங்கள் தெய்வீக இச்சா சக்தியை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் தியானத்தை தள்ளி போடுகின்றனர். நாள்தோறும் வாரந்தோறும் அவர்கள் அதை தள்ளி போடுகிறார்கள். இறைவனை நேசிக்க விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த முயற்சியில் இப்பொழுதே மும்முரமாக இறங்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இருந்தும் நீங்கள் காலம் தாழ்த்துகிறீர்கள். எனது குழந்தை பருவத்தில் ஒரு காலத்தில் இந்த முறையில் பெருமளவு நேரத்தை நான் இழந்தது என் நினைவிற்கு வருகிறது. நான் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து கொண்டிருந்தேன்.
மேலும் ஒவ்வொரு நாளும் மிக நீண்ட நேரம் தியானம் செய்வது என்று தீர்மானித்தும் இருந்தேன். 1 வருடம் கழிந்து விட்டது என திடீரென்று நான் உணரும் வரை நான் அதை தள்ளி போட்டு கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு பூனை மற்றும் சிட்டுக்குருவியை பற்றிய கதை நினைவிற்கு வந்தது. பூனை ஒரு சிட்டுக்குருவியை பிடித்தது. ஆனால் சிட்டுக்குருவி புத்திசாலியானது. அது பூனைக்கு ஒரு சிட்டுக்குருவியை உணவாக கொள்வதற்கு முன்னேற்பாடாக முகத்தையும் பாதத்தையும் முதலில் சுத்தம் செய்து கொள்வது உகந்தது என்று நினைவூட்டியது. இது பூனைக்கு சரியாகப்பட்டது. எனவே அது சிட்டுக்குருவியை போக அனுமதித்தது. தன்னை சுத்தம் செய்து கொள்ள நேரம் எடுத்துக் கொண்டது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் சிட்டுக்குருவி மிக உயர்ந்த கிளைக்கு பறந்து சென்று விட்டது. பூனை இறுதியாக கூறியது, நீ இப்பொழுது கீழே இறங்கி வரலாம். நான் என் விருந்திற்கு தயாராக உள்ளேன். ஆனால் சிட்டுக்குருவி கீழிச்சிட்டது. மிகவும் துரதிருஷ்டம். நான் இப்போது மரத்தின் உச்சியில் உள்ளேன். எனவே பூனை தீர்மானித்தது, இனிமேல் முதலில் நான் சிட்டுக்குருவியை உண்பேன், பிறகு என்னை சுத்தம் செய்து கொள்வேன். முக்கியமான விஷயங்கள் தான் முதலிடம் பெற வேண்டும். நீங்கள் காலையில் விழித்தெழுந்தவுடன் தியானம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிடில் உங்கள் கவனத்தை ஈர்க்க இந்த முழு உலகமும் திரண்டுவிடும். பின் நீங்கள் இறைவனை மறந்து விடுவீர்கள். இரவில் தூக்கம் உங்கள் கண்களை தழுவுவதற்கு முன்பு தியானம் செய்யுங்கள். தியான பழக்கத்தில் நான் எவ்வளவு வலுவாக ஊன்றி இருக்கிறேன் என்றால், இரவில் தூங்குவதற்காக நான் படுத்த பின்பும் கூட நான் தியானித்துக் கொண்டிருப்பதை காண்கிறேன். சாதாரணமான முறையில் என்னால் தூங்க முடியாது. இறைவனுடன் இருக்கும் பழக்கம் முதலாவதாக வருகிறது. இறைவனின் பிரதிபிம்பம் உங்கள் இச்சா சக்தியில் உள்ளது. இச்சா சக்தியின் பொருள் விடுதலையாகும். இச்சா சக்தியின் பொருள் ஸ்வர்க்கமாகும். உலகின் கவர்ச்சிகளால் உங்களுடைய இச்சா சக்தி பலவீனமுற நீங்கள் அனுமதிக்காவிட்டால் உங்களுடைய தெய்வீக குறிக்கோளை நீங்கள் அடைவீர்கள். புகைப்பிடித்தல், குடித்தல், கோபமான பேச்சு ஆகிய தீய பழக்கங்களில் தினமும் ஈடுபட்டு உங்களுடைய இச்சா சக்தி பலவீனமுற உங்களில் அநேகர் அனுமதித்து உள்ளீர்கள். இவை இல்லாது வாழ முடியாதென நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் புகைத்தல் என்னவென்றோ, அல்லது குடிபானம் என்னவென்றோ, அல்லது கோபம் என்னவென்றோ நீங்கள் அறியாத ஒரு காலம் இருந்தது. இந்த பழக்கங்களை பெற்றதன் மூலம் உங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டீர்கள். இவைகளுக்கு அடிமையாக நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமா? அதற்கு பதிலாக இந்த லௌகீக பழக்கங்களை ஒழிப்பதன் மூலமும் இச்சா சக்தியை தியானத்திற்கு பயன்படுத்துவதன் மூலமும் உங்கள் இச்சா சக்தியை நீங்கள் விடுவிக்காவிட்டால் எப்படி நீங்கள் இறைவனை காண்பீர்கள்? உங்கள் உடம்புக்கு எது நேர்ந்தாலும் தியானம் செய்யுங்கள். இரவில் நீங்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் வரை தூங்கச் செல்லாதீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்து விட்டதாகவும் ஓய்வு தேவை என்றும் உங்களுடைய தேகம் நினைவூட்டும். ஆனால் அதனுடைய கோரிக்கைகளை நீங்கள் எவ்வளவு அதிகமாக புறக்கணித்து இறைவன் மீது ஒருமுகப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஆனந்த வாழ்வுடன் ஒரு கோலம் தீப்பற்றி ஜொலிப்பது போல் சுடர்விட்டு ஜொலிப்பீர்கள். அப்போது நீங்கள் தேகமல்ல என்பதை அறிவீர்கள். உங்களுடைய இச்சா சக்தியில் இறைவனுடைய பிரதிபிம்பம் உள்ளது. உங்களுடைய மனதின் அடிமையாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டுள்ளதால் அந்த பிம்பத்தின் தூய்மை அழிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வருவதற்காக நான் இந்தியாவை விட்டு புறப்பட்ட பொழுது என் குருதேவர் கூறினார், நீ இந்துக்கள் மத்தியில் பிறந்தாய் என்பதை மறந்துவிடு. அத்துடன் அமெரிக்கர்களின் எல்லா வழிகளையும் பின்பற்றாதே. உன்னுடைய உண்மையான ஆன்மாவாக இறைவனின் ஒரு குழந்தையாக இரு. அவரது விவேகம் மிகுந்த அறிவுரையை பின்பற்றி எனது இச்சா சக்தியை சுதந்திரமாக வைத்துள்ளேன். இந்த முழு உலகமே எனக்கு எதிராக நின்றாலும் நான் சரியெனவும் மற்றவர்கள் தவறெனவும் நான் கண்டால் எனது மனதை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். இச்சா சக்தி வலிமை வாய்ந்ததாகும் போது சாத்தியமாகாதது எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஆரோக்கியமான மற்றும் ஆக்கப்பூர்வமான இலக்கை தேர்ந்தெடுங்கள். அதன்பின் அதை அடைய போகிறோம் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். எத்தனை முறை நீங்கள் தோல்வியுற்றாலும் பரவாயில்லை, தொடர்ந்து முயன்ற வண்ணம் இருங்கள். எது நடந்தாலும் சரி, இப்பூமியானது நொறுங்கி போகலாம், ஆனால் நான் என்னால் முடிந்தவற்றை நான் தொடர்ந்து செய்த வண்ணம் இருப்பேன் என நீங்கள் மாற்ற முடியாதபடி தீர்மானித்திருந்தால் நீங்கள் செயல் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை பயன்படுத்துகிறீர்கள். மேலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அந்த செயல் விரைவான சக்திதான் ஒருவரை செல்வந்தராகவும், இன்னொருவரை வலிமையுடையவராகவும், மற்றொருவரை ஒரு மகானாகவும் ஆக்குகிறது. இறைவனை அறிந்தவர்கள் மகான்களும் வேறு சிலரும் மட்டுமே அல்ல. நீங்கள் சரியான வகையில் முயற்சி செய்வீர்களானால் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். நாளைக்கு நீங்கள் இறக்கக்கூடும் என்றிருக்கையில் ஒரு பெரிய மருத்துவராகவோ அல்லது வெற்றியுள்ள தொழில் அதிபராகவோ ஆவதற்கு இன்று நீங்கள்
வலிமையான இச்சா சக்தியை உபயோகிப்பதில் என்ன பயன்? கடவுளை முதலில் அறிவதற்கு உங்களுடைய இச்சா சக்தியை உபயோகியுங்கள். அப்போது அவன் உங்களுடைய வாழ்வின் பாதையை வழி நடத்துவான். இறைவனை காண வேண்டுமென்று மிக ஆழ்ந்த ஆவலுடன் இறைவா 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 என இரவும் பகலும் அகத்தில் உரைக்கும் போது நீங்கள் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை பயன்படுத்துகிறீர்கள். வேறு எதற்கும் அல்லாது இறைவனை நாடுவதற்கு உங்களுடைய இச்சா சக்தியை பயன்படுத்துவது மேலானதாகும். எனது குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னுள் வெளிப்படைய செய்த தெய்வீக இச்சா சக்தியால் இறைவன் என்னை ஆசீர்வதித்துள்ளான் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது குருதேவரை சந்திப்பதற்கு முன்பு எனது இச்சா சக்தியை இடம் வளம் என பயனற்ற விஷயங்களில் உபயோகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்போதும் கூட ஏதாவது ஒன்றை நான் ஆரம்பித்த போது அதை நிறைவேற்றுவதற்கு எனது வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை பயன்படுத்தினேன். மற்றவர்களுக்கு உதவுவதற்காக முதலில் நான் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை பயன்படுத்தியது எனக்கு நினைவு இருக்கிறது. எனது நண்பனும் நானும் வெறும் சிறுவர்கள்தான். ஒரு நாள் நான் அவனிடம் கூறினேன், நாம் 500 மக்களுக்கு உணவளிக்கப் போகிறோம். ஆனால் நம்மிடம் ஒரு பைசா கூட இல்லையே என அவன் ஆச்சரியத்துடன் கூறினான். இருந்தும் அதையே நாம் செய்ய போகிறோம் என நான் அவனுக்கு உறுதியளித்தேன். அது மட்டுமல்லாது அதற்கான பணம் உன் மூலமாக வரப்போகிறது என நினைக்கிறேன். அது நடக்காத காரியம் என அவன் ஏளனமாக கூறினான். உள்ளுணர்வான ஒரு நம்பிக்கை என்னை கூற வைத்தது. உனது தாயின் மனத்தை எவ்வகையிலும் புண்படுத்தாதே. அவள் உன்னை எதை செய்ய சொன்னாலும் அதை செய். ஒரு நாள் கழித்து அவன் ஓடி வந்து என்னிடம் இந்த கதையை கூறினான். என் அன்னை என்னை அழைத்தாள். என்னை தொந்தரவு செய்யாதே என நான் கூற இருந்தேன். ஆனால் அதற்கு பதிலாக அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அருகாமையில் வாழ்ந்த எனது சிற்றன்னையை சென்று பார்க்கும்படி அவள் எனக்கு கூறினாள். நான் சரி என கூறினேன். நான் எனது சிற்றன்னையை பார்க்க சென்றபோது அவள் என்னிடம் கூறிய முதல் விஷயம், நீ பழகும் அந்த பைத்தியக்கார சிறுவன் யார்? உனக்கு புத்தி கெட்டு போய்விட்டதா? 500 பேருக்கு நீங்கள் உணவளிக்க போகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்ன என்பதாகும். நான் அவளிடம் கோபமுற்றேன். நான் இப்போது செல்ல வேண்டும் என அவளிடம் கூறி வெளியே செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் அவள் என்னை தடுத்து கூறினாள், உன்னுடைய நண்பன் பைத்தியக்காரனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய யோசனை நல்லது. இதோ 20 ரூபாய். என் நண்பன் அதிசயத்தில் ஏறக்குறைய மயக்கமுற்று விட்டான். இச்செய்தியை எனக்கு கூறுவதற்கு அவன் உடனேயே ஓடி வந்தான். அரிசியையும் மற்ற உணவுப் பொருட்களையும் வாங்குவதற்காக நாங்கள் சென்றபோது எங்கள் திட்டத்தை பற்றி அண்டை வீட்டு மனிதர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இன்னும் அதிக உணவுப் பொருட்களை அளித்தனர். இறுதியில் நாங்கள் 2000 பேருக்கு உணவளித்தோம். தெய்வீகமாக சக்தியூட்டப்பட்ட அதே இச்சா சக்தி கல்கத்தாவில் நான் நிறுவிய சரஸ்வதி நூலகம் என்ற முதல் நூலகத்திற்கு காரணமாக இருந்தது. நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என உங்கள் மனதில் தீர்மானிக்கும் போது நீங்கள் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை பயன்படுத்தினால் நீங்கள் அதை பின்பற்றி அவற்றை நிறைவேற்ற முடியும். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருந்தால் எதன் மூலம் உங்கள் இச்சாசக்தி தகுந்த வெகுமதியை காணுமோ அந்த உபாயத்தை இறைவன் உருவாக்குவான். உங்களுடைய இச்சா சக்தியை இடைவிடாது நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் எத்தகைய இடையூறுகள் ஏற்படினும் அது வெற்றி மற்றும் ஆரோக்கியம், மக்களுக்கு உதவுவதற்கான சக்தி ஆகியவற்றை உண்டாக்கும். மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அது இறை தொடர்பை உண்டாக்கும். இவ்வகையான இச்சா சக்தியை நல்லதை நிறைவேற்றுவதற்காக தேவைப்படின் சமுத்திரத்தையே வற்றி போகச் செய்யும் இச்சா சக்தியை நீங்கள் வளர்க்க வேண்டும். மிகப்பெரிய இச்சா சக்தி தியானம் புரிய பயன்படுத்தப்பட வேண்டும். இறைவன் நமது தெய்வீக இச்சா சக்தியை நாம் கண்டுபிடித்து அதை அவனை காண பயன்படுத்த வேண்டும் என விளைகிறான். இறைவனை தேடும் இந்த வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை விருத்தி செய்யுங்கள்.
ஆழ்ந்த அறிவு மிகுந்த சொற்கள் உங்களுக்கு முக்தி அளிக்காது. மாறாக தியானத்தின் மூலமான உங்கள் சொந்த முயற்சிகள் அதை அளிக்கும். தினமும் தியானம் செய்யுங்கள். ஓம் தொடரும்.